Hi everyone. So இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம். 12th முடிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இருக்காது. ஒரு சில பேர் வெல்த்தியா இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் சீட்ல போயிடுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சில காலேஜஸும் நம்ம விசிட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் சொன்ன டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சூஸ் பண்ணி நம்ம அதில் போகிறது உண்டு. ஆனால் ஃபியூச்சரில் அதே மாதிரி டிமாண்ட் இருக்குமா அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, சொல்கிற அவங்களுக்கும் தெரியாது, ஏன் எனக்கும் தெரியாது. எல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். பட் டே டு டே லைஃப்பில் நமக்கு டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிறதுனால கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் நமக்கு நல்ல பூமிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இல்லாமல் அங்கே டெக்னாலஜி ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவே முக்கியமானது. அப்போ அந்த இடத்துல நம்ம மெக்கானிக்கல் பார்ட்டையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு செக்டாரும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அங்கே கெமிக்கல் கண்டிப்பாக தேவைப்படும். மிக்ஸ்சர் நமக்கு வேணும், அப்போதான் அது ஸ்ட்ராங்காக இருக்குமா லைட்டாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது அந்த இடத்துல கெமிக்கல் இன்ஜினியருடைய ரோலும் கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாம் தாண்டி நமக்கு உணவுகள் ரொம்பவே முக்கியமானது. அப்போது ஃபுட் டெக்னாலஜிக்கு ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இந்த கரியர் கைடன்ஸில் பேச போகிறோம். ஃப்ரீயான இந்த செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும், எந்த கட் ஆஃபுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் போனால் ஸ்ட்ராங்காக சக்சீட் ஆக முடியும், அதையும் நம்ம பேச போகிறோம். டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் எந்த மாதிரி கட் ஆஃப் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படும் சார் அப்படின்றதையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த செஷனில் மீட் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். உங்களுடைய பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த மாதிரி ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்க போகுது எல்லாத்தையும் நம்ம பேசிடலாம். உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரி கிடைக்க போகுது அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எந்த டிஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்ற செம்ம ப்ரிடிக்ஷன்ஸில் உங்கள் கூட லைவ்ல நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மறக்காமல் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.